ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம். இது வந்து சப்பாத்தி தெரியுதான் தெரியல உங்களுக்கு. இது சப்பாத்தி மாதிரின்னு வச்சுங்க. டுபாகூர் சப்பாத்தி. ஏன்னா வீட்டில் கொஞ்சோண்டு தான் வந்து கோதுமை மாவு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரவை கொஞ்சம், சேமியா கொஞ்சம் இருந்தது. அதை என்ன பண்ண அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டு அதில் இது பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பசி, நான் 11 தான் சாப்பிட்டேனே. அதனால் எனக்கு இப்போ 6 ஆக போது பசி எடுத்துக்கிச்சு. என் பொண்ணு டியூஷன் போயிட்டு வந்துருவாளா, சின்னதாக எதை பண்ணலான்னு பார்த்தா இது எல்லாமே போட்டு பிசைஞ்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஒரு சட்னி வைக்கலாமே, ஏன்னா சட்னிலேருந்து நம்ம வந்து சாப்பிட்டா மாதிரியே இருக்கிறது ஃபுல்ஃபில்லாக ஆகாது இல்லையா. அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணேன், சட்னியும் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா. இது வந்து டுபாகூர் சமையல்னு வச்சுருக்கலாம். ஆனால் பசிக்கு வந்து ருசியும் அறியாதுங்க. ஷேப் இது என்னம்மா ஷேப்புன்னு கேட்கலாம். அவசரத்துக்கு செஞ்சுதுங்க. ஓகேவா. இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, நான் அதை ஷேர் பண்ணேன்.